ரோஹித் அண்ட் விராட் கோலி ஆர் பேக். பேச்சுகள் அடிபட்டது ஓடிஐ சீரீஸ்ல இவங்க விளையாட போறது இல்ல, ரெஸ்ட் எடுக்க போறாங்க அப்படின்னு. ஆனா கௌதம் கம்பீர் இவர் கோச்சிங் எடுத்த உடனே ஸோ ரோஹித் அண்ட் டிராவிட் ஒரே பேஜ்ல இருந்தாங்க, விராட் அண்ட் ரவி சாஸ்திரி ஒரே பேஜ்ல இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ ரோஹித் அண்ட் கம்பீர் ஒரே பேஜ்ல இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். WTCன்னு பேசும்போது எனக்கு இமீடியட்டா ஒரு பிளேயர் மைண்ட் போகுது, விராட் கோலி. ஸ்ட்ரைட்டாவே கேக்குறேன், உங்களோட ஒப்பீனியன் கேக்குறேன். ரிஷப் பண்ட் லெவன்லயா, கேஎல் ராகுல் லெவன்லயா, அவர் பேட்ஸ்மேனா டீம்லயே இருக்கணுமான்னு நான் கேள்வி எழுப்பிட்டு நீங்க எங்கேயோ ஒரு போலிங் அதெல்லாம் பேசுங்க. போக போயிட்டோம். ரிஷப் பந்த் டிராப் பண்ணி ரியான் பராக் ஆட வைக்க மாட்டாங்க. ஏன்னா ரிஷப் பந்த் எல்லா கேப்டனோட ஃபேவரட். ரிஷப் பந்த் இது உலக அநியாயமா இது. ரிஷப் பண்ட் ஆப் பண்ணிருக்கான். விராட்டோட ஒரு பிக்கஸ்ட் குவாலிட்டி இல்லங்க. இந்த ஒரு தருணம் வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி மற்றும் ஒரு எபிசோட் ஆஃப் கிரிக் டிபேட். பிரேதம் as usual நம்ம கெஸ்ட் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் பிரேதம். வணக்கம் பத்ரி, எப்படி இருக்கீங்க? ஆல் வெல், சூப்பர். இந்தியா மற்றும் கௌதம் கம்பீர் நல்ல தொடக்கம். T20 சீரீஸை கைப்பற்றிட்டாங்க. என்ன வெற்றிங்க இது? என்ன அது? ஸ்ரீலங்கா இந்த மாதிரி ஒரு விஷயத்துல இருந்து 9 balls 8 runs இங்க இருந்து தோப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சோம். பட் எஸ், இதான் பண்ணிருக்காங்க இந்தியன் டீம். கௌதம் கம்பீர் அண்ட் சூரியகுமார் யாதவ் ஃபர்ஸ்ட் சீரீஸ்ல ஜெயிச்சிருக்காங்க, ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இதை தவிர இன்னொரு ஒரு முக்கியமான செய்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது, ரோஹித் அண்ட் விராட் கோலி ஆர் பேக். அதாவது பேச்சுகள் அடிபட்டது ஓடிஐ சீரீஸ்ல இவங்க விளையாட போறது இல்ல, ரெஸ்ட் எடுக்க போறாங்க அப்படின்னு. ஆனா கௌதம் கம்பீர் இவர் கோச்சிங் எடுத்த உடனே வாங்க நீங்க எல்லாம் விளையாடணும், வாங்க ஓடிஐ சீரீஸ் விளையாடுங்க அப்படின்ட்டாங்க. சோ ரெண்டு பேரும் ஓகே அப்படிங்கிற மாதிரி விளையாட வந்துட்டாங்க. ரோஹித் கேப்டன், விராட் முதல்ல கௌதம் கம்பீர் கீழே முதல் சீரீஸ் அவர் விளையாட போறாரு. சோ இந்த டைனமிக்ஸ் கொஞ்சம் சம்திங் இன்ட்ரெஸ்டிங் டு டாக் அபவுட். பட் தே ஆர் ஆல் குட் ப்ரொஃபஷனல்ஸ் இல்லையா? அவ்வளவுதான் பத்ரி. எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருந்தாலும் நீங்க அதை வெளில வச்சிருங்க. டுகெதர் நீங்க டீமுக்கு ஒர்க் பண்ணி தான் ஆகணும். அப்படி ஒன்றும் டிஃபரன்சஸ் இருக்காது. ஐ திங்க் விராட் அவரோட ஃபோக்கஸ் இந்தியன் கிரிக்கெட், எப்பவுமே இந்தியன் கிரிக்கெட்டை முன்னாடி எடுத்துன்னு போறதுதான். கௌதம் கம்பீர் நீங்க பார்த்தாலும் அவரோட ஃபோக்கஸும் அப்படிதான் இருந்திருக்கு. ஸோ என்னதான் டிஃபரன்சஸ் இருந்தாலும் நீங்க ஒர்க் பண்ணும் போது அதெல்லாம் மறந்துட்டு ஒர்க் பண்ண வேண்டியதுதான். அதுல ஐ டோன்ட் திங்க் ஷுட் பி அ ப்ராப்ளம். ரோஹித் சர்மா அவரோட 2 டபுள் செஞ்சுரியும் பாத்தீங்கன்னா ஒடிஐ கிரிக்கெட்ல அடிச்ச டபுள் செஞ்சுரி ஸ்ரீலங்காக்கு எதிராக வந்திருக்கு. ஸோ அவரும் சம்மர் ரெக்கார்டு வச்சிருக்காரு ஸ்ரீலங்காக்கு எதிராக. ஒரு பிரேக்கு அப்புறமா அவரும் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வராரு. ரோஹித் இது மட்டும் லாஸ்ட் ஒரு 3 வருஷமா ராகுல் டிராவிடோட தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஒரு கேப்டன் கோச் ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லா இருந்தது. இங்கேருந்து தான் ஆரம்பிக்கணும் இல்லையா? ரோஹித் அண்ட் கௌதம் கம்பீர் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை இங்கேருந்து தே ஹேவ் டு லே த ஃபவுண்டேஷன். லெட்ஸ் நாட் ஃபர்கெட், ப்ராபப்ளி ஒரு பெரிய டோர்னமெண்ட் அடுத்த வருஷம் சாம்பியன்ஸ் ட்ராஃபி வருது. அதுக்கப்புறமா ஒரு நெக்ஸ்ட் அதுக்கடுத்த வருஷம் ஒரு வேர்ல்ட் கப் வருது, ஓடிஐ வேர்ல்ட் கப். அப்படிங்கும் போது இப்பவே அடிக்கல் நாட்டணும், ரெண்டு பேரும் சேம் பேஜ்ல இருக்கணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒரு சீரீஸ் கொஞ்சம் ஒரு முக்கியமான ஒரு சீரீஸ். கேப்டன் கோச் ரிலேஷன்ஷிப்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் ஒண்ணுன்னா, இந்த 3 மேட்ச் இருக்கு இந்தியாவுக்கு. அதுக்கப்புறம் இங்கிலாண்டோட 3 மேட்ச் ஜனவரியில இருக்கு. 6 ஓடியே தான் ஆடுறாங்க சாம்பியன்ஸ் ட்ராஃபி முன்னாடி. ஒருவேளை அதுக்கு தான் கௌதம் கம்பீர் நீங்க ஆடுங்கப்பா ரெண்டு பேரும், நீங்க தான் சீனியர்ஸ், நீங்க இந்த 6 மேட்சாவது ஆடி ஆகணும் சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு முன்னாடின்னு கூப்பிட்டுருக்காங்க. பும்ரா ஆஃப்கோர்ஸ் எக்ஸெப்ஷன், அவருக்கு தேவை கிடையாது. சோ இவங்க 2 பேரும் அதுக்கு தான் கூப்பிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் கம்பீர். ஏன்னா அவங்க இருக்கணும், ஒரு கண்டினியூட்டி இருக்கணும் டீம்ல. 6 மேட்ச் இவங்க 2 பேரும் இருக்கணும்னு. கேப்டன் அண்ட் கோச் அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது ரோஹித் அண்ட் டிராவிட் அவ்வளவு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தது. டிராவிட் போன பிறகுதான் ரோஹித் பேசினார் அதை பத்தி. சோ அது ரொம்ப முக்கியமான ஒரு ஈக்குவேஷன். எண்ட் ஆஃப் த டே நீங்க என்ன பண்ணாலும் கேப்டன் தான் டீம்ல ஃபீல்ட செட் பண்ண போறாரு. அவர் தான் நிறைய ஆன் ஃபீல்ட் பண்ண போறாரு. பட் ஆஃப் த ஃபீல்ட் கேப்டன் அண்ட் கோச், இப்போ பென் ஸ்டோக்ஸ் அண்ட் மெக்கலம் ஒரே பேஜ்ல இருக்கிற மாதிரி இருக்கு. சோ ரோஹித் அண்ட் டிராவிட் ஒரே பேஜ்ல இருந்தாங்க, விராட் அண்ட் ரவி சாஸ்திரி ஒரே பேஜ்ல இருந்தாங்க. சோ அதே மாதிரி இப்போ ரோஹித் அண்ட் கம்பீர் ஒரே பேஜ்ல இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மறக்க கூடாது பத்ரி, இந்த 3 மேட்சஸ்க்கு அப்புறம் இந்தியாவுக்கு 10 டெஸ்ட் மேட்ச் தொடர்ந்து பேக் டு பேக் வருது. அந்த 10 டெஸ்ட் மேட்ச்ல நீங்க 5-6 மேட்ச் ஜெயிச்சாதான் WTCக்கு போக முடியும் ஃபைனலுக்கு. சோ இது ஓடிஐ மாத்திரம் இல்ல, டெஸ்ட் கிரிக்கெட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சீரீஸ் வந்துட்டு இருக்கு. நான் இந்த சீரீஸோட தான் ஆரம்பிக்க போகுது. சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவங்க 2 பேரும் ஒரே பேஜ்ல இருக்கிறது. எஸ், WTC அதுவும் மறந்துட்டேன் நானு. அதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் நடுவில் இருக்கு. WTCன்னு பேசும்போது எனக்கு இமீடியட்டா ஒரு பிளேயர் மைண்ட் போகுது, விராட் கோலிங்க. ரொம்ப முக்கியம். எனக்கு தெரிஞ்சு ஒரு டெஸ்ட் நெக்ஸ்ட் ஆஸ்திரேலியால விளையாட போறாங்க. அதுக்கப்புறமா 10 டெஸ்ட் மேட்சஸ் விளையாட போறாங்கன்னா, லெட்ஸ் பி ஆனஸ்ட், ஈவன் தோ ரோஹித் சர்மா இஸ் தேர், விராட் கோலி இஸ் த கீ பிளேயர். He is probably the best test batsman currently. எனக்கு தெரிஞ்சு உலகிலேயே probably number 1 test batsman அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் இந்தியாவோட undoubtedly he is the number 1 test batsman. ஸோ அவரும் பாத்தீங்கன்னா ஈவன் தோ மேன் ஆஃப் த மேட்ச் அவர் T20 வேர்ல்ட் கப் ஃபைனல்ல வாங்கினாலும், இட் வாஸ் அ லீன் T20 வேர்ல்ட் கப்.
அவரு இப்போதைக்கு திருப்பி ஒன்ஸ் அகைன் டோர்னமெண்ட் வராரு. ஸ்ரீலங்கா இஸ் அன் ஹாப்பி ஹண்டிங் கிரவுண்ட். ஓடிஐ அவருக்கு பிடிச்ச ஃபார்மேட். இன்ஃபேக்ட் ஸ்ரீலங்காக்கு எதிராக 49 ஆவரேஜ் வச்சிருக்காரு ஓடிஐ கிரிக்கெட்ல. ஸோ விராட் கோலி ஒன்ஸ் அகைன் வில் பி லுக்கிங் டு கம் இன் டு தி குரூப். நீங்க சொன்ன மாதிரி 6 ஓடிஐ தான் இருக்கு சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு முன்னாடி. அப்படிங்கும் போது he will also be looking to come into the group, and of course he also has to maintain அந்த ஒரு ரிலேஷன்ஷிப். பிகாஸ் அவர் ஒரு சீனியர் ப்ரோ. அவர் தான் என்னதான் கேப்டன் இல்லைனாலும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பிளேயர். அவரோட ஈக்குவேஷன் கௌதம் கம்பீரோட நல்லா ஃபவுண்டேஷன் சீல் பண்ண பாப்பாரு விராட் கோலி. இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் இந்த ஒரு சீரீஸ் முக்கியமான ஒரு சீரீஸ் நினைக்கிறேன். ஆமா, ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் இது. இந்த சீரீஸ் எப்படி டைனமிக்ஸ் ஒர்க் ஆகுது. அப்கோர்ஸ் ரோஹித் அளவுக்கு ஈடுபாடு இருக்காது கோச்சோட. ஒரு கீ பிளேயர் என்னதான் கீ பிளேயர் இருந்தாலும், ஒரு அஸ்வினும் ஒரு கீ பிளேயர் அவ்வளவு இருக்காது. பட் அதுக்கு நீ இந்த பக்கம் போ, நான் அந்த பக்கம் போன்னு இருக்க முடியாது. ஸோ டெஃபினட்டா கொஞ்சம் இன்ட்ராக்ஷன் இருக்கும். பட் இந்த சீரீஸ் தான் ஒரு ஸ்டார்ட். அண்ட் நான் திரும்ப சொல்ற மாதிரி டெஸ்ட் மேட்சஸ் அடுத்த செப்டம்பர் சென்னையில ஸ்டார்ட் ஆகுது பங்களாதேஷ் சீரீஸ். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். விராட் ரொம்ப ரொம்ப கீ அந்த 10 டெஸ்ட் மேட்சுக்கு. ஸோ விராட், ரோஹித் எல்லாருமே ரொம்ப கீ. எஸ்பெஷலி ஓவர்சீஸ் போறோம் ஆஸ்திரேலியாவுக்கு. ஸோ பேட்ஸ்மேன் கீ, அதை விட போலர்ஸ் கீ. கம்பீர் என்ன பண்ண போறாருன்னு தெரியல, பார்ப்போம். பார்ப்போம். ஸ்ட்ரெயிட் அவே சில இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள் இருக்கு இந்த ஒரு சீரீஸ்ல. பிரேதம், கேஎல் ராகுலும் இருக்காரு, ரிஷப் பண்ட்டும் இருக்காரு. சரி, நான் ஸ்ட்ரெயிட் அவே கேட்கறேன், உங்களோட ஒப்பீனியன் கேட்கறேன், நறுக்குன்னு பதில் சொல்லணும். ரிஷப் பண்ட் 11லையா, கேஎல் ராகுல் 11லையா, இல்ல 2 பேரும் 11லையா? நான் இது போன ஷோல சொன்னேன் பத்ரி. ரிஷப் பந்த் T20க்கு எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு ஃபிட் கிடையாதுன்னு நீங்க ஒத்துக்கல. இல்ல அவர் ஃபிட்னு. ஓடிஐல அவர் டெஃபினெட்லி ஒரு ஃபிட் தான். ஏன்னா ஐ திங்க் அவர் லாங்கர் டேர்ம் இந்த இது இருந்தா இஸ் அ பெட்டர் பேட்ஸ்மேன் எனக்கு தெரிஞ்சு. 50 ஓவர்ஸ் ஆகட்டும், டெஸ்ட் கிரிக்கெட் ஆகட்டும். டெஸ்ட் கிரிக்கெட்ல பிஸ்தா அவர் ஒரு தாதா டெஸ்ட் கிரிக்கெட்ல. இது ரொம்ப நல்ல கேள்வி இது. கேஎல் ராகுல் வந்து ஃபென்டாஸ்டிக் வேர்ல்ட் கப்ல இருந்து வராரு. அதுக்கப்புறம் ஓடிஐ கிரிக்கெட்டே ஆடல. அந்த ஒரு ஃபைனல் மாத்திரம் அவர் கொஞ்சம் அதையும் அவர் 60 அடிச்சாரு. எல்லாரும் சொன்னாங்க ரொம்ப ஸ்லோவா ஆடினாரு, சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டாரு. பட் ஓவரால் பாத்தீங்கன்னா கேஎல் ராகுல் ஃபேபுலஸ் வேர்ல்ட் கப், எஸ்பெஷலி பிஹைண்ட் த விக்கெட்ஸ் ரொம்ப நல்லா கீப் பண்ணாரு. சோ நீங்க அவர் எந்த பேசிஸ்ல கேஎல் ராகுல உட்காந்து வைப்பீங்க? இப்போ இன்னும் மறுபக்கம் வந்து நீங்க 2 பேரையும் ரிஷப் பந்த் ரிஷப் பண்ட உட்காந்து வைப்பீங்க. அவரு செமையா ஆட்டு வராரு. செம வேர்ல்ட் கப் இன்னிங், T20 வேர்ல்ட் கப் இன்னிங்ல இருந்து வராரு. அவரு வந்ததுல இருந்து என்னெல்லாம் பண்ணமோ கரெக்டா நல்ல விஷயங்கள் பண்ணிருக்காரு. அண்ட் இட் சீம்ஸ் லைக் ரிஷப் பண்ட் இஸ் த ப்ரிஃபர்ட் கேண்டிடேட் வே ஃபார்வர்ட். ரோஹித் சர்மாக்கும் ரிஷப் பண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ ஒரு மாதிரியான ஒரு தலைவலி காத்துட்டு இருக்கு இந்தியாவுக்கு. ஆமா, டெஃபினட்டா தலைவலி காத்துட்டு இருக்கு. ஏன்னா நீங்க 2 பேரையும் ஆடினீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயரை உட்காந்து வைப்பீங்க. இன்னொன்னு 2 பேர் ஆட முடியாது பிரேதம். எப்படி ஆட வைப்பீங்க? மிடில் ஆர்டர் யோசிச்சு பாருங்க. விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், ஒரு ஹார்திக் பாண்டியா, அதுக்கப்புறமா ஒரு அக்சர் பட்டேல். இவங்கெல்லாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு சர்டனிட்டி. இவங்க 4 பேர் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு மிடில் ஆர்டர்ல ஃபில் பண்றாங்க. இருக்கும்போது எப்படி வேற இன்னொரு பிளேயருக்கு எங்க இருந்து ஒரு இடம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் யோசிக்கிறேன். ஒருத்தருக்கே இடம் கொஞ்சம் புஷ் பண்ணி தான் பண்ணோம். ரிஷப் பண்ட் ப்ராப்ளி ஒரு புஷ் பண்ணி ஒரு இடம் வச்சா கேஎல் ராகுல் எங்க விளையாடுவாரு? சோ கேஎல் ராகுலும் சீனியர் பிளேயர், அவ்வளவு வெளியில உட்காந்து வைக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு எப்பவும் போல விராட் கோலி நம்பர் 3 அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் 4. அவர் வேர்ல்ட் கப்ல 530 ரன் அடிச்சாரு, 2 செஞ்சுரி, சூப்பர்வா ஆடினாரு. பத்ரி ஸ்ரேயஸ் ஐயர் அந்த ஃபைனல்னால நம்ம ஸ்ரேயஸ் ஐயர் கான்ட்ரிபியூஷன் மறந்துட்டோம். அந்த செமி ஃபைனல்ல அவர் 100 அடிக்கலைன்னா நம்ம 330 அடிச்சிருப்போம். 395 அடிச்சது ஸ்ரேயஸ் ஐயர்னால தான். ஸோ ஸ்ரேயஸ் ஐயர் டெஃபினட்டா நம்பர் 4 ஆடுவாரு. நம்பர் 5 கேஎல் ராகுல், நம்பர் 6 ரிஷப் பந்த் ஆடுவாருன்னு நினைக்கிறேன். அவரை ஆடினாருன்னா வாஷிங்டன் அக்சர் பட்டேல் நம்பர் 7, வாஷி நம்பர் 8, அப்புறம் வந்து குல்தீப் யாதவ் இருக்காரு நம்பர் 9. 2 பேஸ் போலர்ஸ் அப்படி வேணா ஆடலாம். ஏன்னா ஹார்திக் பாண்டியா ரெஸ்ட் எடுத்திருக்காரு இந்த சீரீஸ். சோ அதனால அப்படி பண்ணலாம். சாரி, ஹார்திக் இல்ல கரெக்ட். ரிஷப் பண்ட் அண்ட் கேஎல் ராகுல் 2 பேருக்கு 11ல இடம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. யாரு கீப்பிங்? எனக்கு தெரிஞ்சு ரிஷப் பண்ட் தான். எஸ், ஆஃப் கோர்ஸ் ரிஷப் பண்ட் will take the gloves. கேஎல் ராகுல் 11ல இடம் பெறுவாருன்னு நினைக்கிறேன் முதல் போட்டியில. ஏன்னா 2 பேரும் நல்லா, கேஎல் ராகுல் நல்லா பண்ணிருக்காரு, ஸ்ரேயஸ் ஐயரும் நல்லா பண்ணிருக்காரு, ரிஷப் பண்ட் நல்லா பண்ணிருக்காரு. யாரை டிராப் பண்ணாலுமே அது ஒரு அநியாயம். இன்னொரு கேள்வி நான் உங்களுக்கு கேட்கறேன். நீங்க 3 மேட்சஸ் நீங்க பாத்திருப்பீங்க. ரொம்ப ரொம்ப பிளசன்ட் சர்ப்ரைஸ் அந்த T20ல ரியன் பராக் கூட போலிங். 3 மேட்ச்லயும் போலிங் போட்டாருங்க. 3 மேட்ச்லயும் போலிங் போட்டாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 3 விக்கெட் எடுத்தாரு. செகண்ட் மேட்ச் நல்லா போட்டாரு. செகண்ட் மேட்ச் வந்து எல்லாரும் அடி வாங்கும் போது அவர் 4 ஓவர்ஸ்ல 30 தான் கொடுத்தாரு. பத்ரி, ரியன் பராக் உள்ள வருவாரா? I'm going to just dismiss this. நான் வந்து இது நீங்க சொன்னது நான் கேட்கல அப்படின்னு நினைச்சு நான் மறந்து விட்டுறேன். இதே மாதிரி தான் சொன்னீங்க. அவர் டீம்லயே இருக்கணுமான்னு நான் கேட்டுட்டு இருக்கேன். நீங்க வந்து ஏனோ அவர் பேட்ஸ்மேனா டீம்லயே இருக்கணுமான்னு நான் கேள்வி எழுப்பிட்டு இருக்கேன். நீங்க வந்து எங்கேயோ ஒரு போலிங் அதெல்லாம் பேசுறீங்க. போங்க பிரேதம், சான்ஸே இல்ல. இது வந்து நம்ம I don't even want to discuss this on cricket with Badri, please.
வந்து ஏதோ ஒரு டோர்னமெண்ட்ல அவர் சும்மா ஒரு போலிங் போட்டதுக்கு, ஆமா நேத்தி கூட தான் T20ல ரிங்கு சிங் ஒரு ஓவர் கொடுத்து அவர் வந்து 2 விக்கெட் எடுத்தாரு. அதுக்கு நம்ம போலா டீம் முடியுமா? ரியான் பராக் விஜய் ஹசாரால ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் பத்திரி, நீங்க அப்படி லேஸ்ல அவரை தூசி தட்டுற மாதிரி தட்டுறீங்க. இல்ல விஜய் ஹசாரால ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் அவரு. எங்க பிரேதம் ரிங்கு சிங் அவ்வளோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணி அவருக்கே ஒரு T20 டீம்ல இடம் இல்லாம தூக்கிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு காம்படிஷன் T20 டீமுக்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க ரியான் பராக் பேசுற, அதுதான் நான் பேசுறேன். இப்போ டீம் வந்து இடம் பொசிஷன் தான் நீங்க பாக்கணும். அந்த ஒரு பொசிஷனுக்கு எக்கச்சக்க காம்படி. சஞ்சு சாம்சன் ஏங்க பல வருஷமா நடிச்சிட்டு இருக்காருங்க. முட்டி மோதி ராஜஸ்தான் ராயல்ஸ் கேப்டன் பண்றாரு, ரொம்ப வருஷமா பெர்ஃபார்ம் பண்றாரு. சஞ்சு சாம்சன் இந்த மாதிரி பிளேயருக்கே சான்ஸ் கிடைக்காம போது நீங்க ரியான் பராக் பத்தி பேசுறீங்க பாத்தீங்களா? அதுதான் நியாயம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுதான் நான் பேசுறேன். அவங்க 2 பேரும் ஸ்குவாட்ல இல்ல, ஒரு ஸ்குவாட்ல இருக்காரு, அதான் வித்தியாசம். அதான் அநியாயம்ன்ற நான். என்னங்க அராஜகமா இருக்கு. அவன் வந்து முட்டில இருக்கிற பாயா இவங்க எல்லாம் நினைச்சிருக்காங்க, அந்த மாதிரி ஆடி இருக்காங்க. இவங்களை வந்து திடீர்னு நீங்க வந்து நடுவுல ரியான் பராக் எடுத்துன்னு வந்து நீங்க அதுக்கு மேல போலிங் பத்தி வேற பேசுறீங்க பிரேதம். நோ, ஐ டோன்ட் அக்ரி வித் திஸ். நான் சும்மா அத ஒரு சொன்னேன். ஏன்னா ரிஷப் பந்த் டிராப் பண்ணி ரியான் பராக் ஆட வைக்க மாட்டாங்க. ஏன்னா ரிஷப் பந்த் எல்லா கேப்டனோட ஃபேவரட். ரிஷப் பந்த் இது உலக அநியாயம்ப்பா. இது அவர் எல்லா கேப்டனோட ஃபேவரட் அவரு இருப்பாரு. பட் பண்ண மாட்டாங்க அதில் பண்ண மாட்டாங்க. அவ்வளோ அந்த அளவுக்கு அராஜகம் பண்ண மாட்டாங்க. பிரேதம் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம், ஆக்சுவலி தகவல்கள் என்ன வந்திருக்குன்னா, வாஷிங்டன் சுந்தர ஸ்பெசிபிக்கா போய் நல்லா ஹிட்டிங் பிராக்டிஸ் பண்ண வச்சிருக்காங்க கௌதம் கம்பீர். அவர் வந்து பேடப் பண்ணி ஒரு மாதிரி சென்டர் விக்கெட்ல போயிட்டு நீ ஆடு, நியூ பால்ல ஹிட்டிங் பிராக்டிஸ் பண்ண வச்சிருக்காங்க. சோ சில தகவல்கள் என்ன சொல்லுதுன்னா, வாஷிங்டன் சுந்தர் மைட் பி ப்ரொமோட்டட் அட் ஓப்பனிங்ல ப்ராபப்ளி வாஷிங்டன் சுந்தரை வந்து அனுப்பலாம் ரோஹித் சர்மாவோட அப்படிங்கிற மாதிரி ஒரு நிஜமா இது வந்து தகவல்கள் தான். ப்ராபப்ளி நடக்குமா என்னன்னு தெரியல. கௌதம் கம்பீருக்கு பிடிக்குங்க இந்த ஆல்ரவுண்டர், லெஃப்ட் ஹேண்டர் மேல போய் அடி அப்படிங்கிற மாதிரி இந்த யூஸ் பண்றது கௌதம் கம்பீருக்கு பிடிக்கும். அப்ப ஏன் நேத்து T20 மேட்ச்ல யூஸ் பண்ணல இந்த மாதிரி ஓப்பனிங்ல? T20ல ஆல்ரெடி இருக்காங்களே ஓப்பனிங், அதான் சுப்மன் கில் எடுத்துறாங்க. எப்படி வைஸ் கேப்டன் அதே மாதிரி ரோஹித் சர்மா சுப்மன் கில் இங்க இருக்காங்க, இங்க போய் அவரை நீங்க அனுப்புவீங்களா? அவங்க 2 பேரும் நல்ல ஸ்டார்ட் தானே கொடுக்குறேன். இப்ப நான் உங்களை கேக்குறேன், என்னங்க இது பேச்சு? இதெல்லாம் டிஸ்மிஸ் பண்ணீங்க ஸ்ட்ரைட்டாவே. ரோஹித் சர்மா சுப்மன் கில் இருக்கும்போது நீங்க வேற யாருக்கா சான்ஸ் கொடுப்பீங்களா? நல்ல ஓப்பனிங் பேரு, எல்லா மேட்சும் அடிச்சாங்க வேர்ல்ட் கப்ல. கரெக்ட், நியாயமான பேச்சு. நீங்க ரியான் பராக் போலிங் பத்தி பேசும்போது நான் வாஷிங்டன் சுந்தர் பேட்டிங் பத்தி பேசக்கூடாதா? இல்ல, வாஷிங்டன் சுந்தர் டெஃபினட்டா நேத்து நல்லா ஆடினாருங்க அந்த மேட்ச்ல. இல்ல கடைசியில அவர் அடிச்ச 25 ரன் தான் குரூஷியலா போச்சு. ஆமா, சோ மெனி இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் ஆக்சுவலி இப்போதைக்கு காத்துட்டு இருக்கு. ஸ்ரீலங்கா பத்தி கொஞ்சம் டச் அப் பண்ணிடலாம். பத்தும் நிசாங்கா ஆக்சுவலி நல்ல ஃபார்ம்ல இருக்காரு இந்த வருஷம். ODIsல 300 அடிச்சிருக்காரு. சரித் அசலங்கா அவர் தான் கேப்டன், திருப்பி T20 கேப்டன், ODI கேப்டன். அவருக்கு கேப்டன்சி கொடுத்திருக்காங்க, நல்ல பர்ஃபார்மன்சஸ் கொடுத்திருக்காரு, அவ்வளவு ஈஸியா எடுக்க முடியாது. குஷால் மெண்டிஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. வனிந்து அசரங்கா வந்திருக்காரு. சோ சாதாரணமா நம்மளும் சொல்லிட்டு இருக்கோம் ஸ்ரீலங்கா சாதாரணமா இடம் போட முடியாதுன்னு. அவங்களே நான் சாதாரணமா தான் விளையாடுவோம்னு விளையாடிட்டு இருக்காங்க. பட் ஹோப்ஃபுல்லி ODIs they should give a fight. ஃபர்ஸ்ட் மேட்ச் 9 for 40 கொலாப்ஸ், அடுத்த மேட்ச் 7 for 30 கொலாப்ஸ். நேத்தி என்னங்க 2 ஓவர் 9 ரன் 6 விக்கெட் கையில இருக்கு, அது கொலாப்ஸ். எப்படி ஒரு டீம் உங்களை நீங்க மோட்டிவேட் பண்ணிட்டு போட்டிக்கு திரும்ப வருவீங்கன்னா, 3 மேட்சும் ஜெயிக்க வேண்டிய மேட்ச், நல்ல பொசிஷன்ல இருந்தாங்க. எஸ்பெஷலி லாஸ்ட் மேட்ச் அவங்க மேட்ச் தான் அது. அப்படி இருக்கும் போது எப்படி நீங்க உங்களை மோட்டிவேட் பண்ணிப்பீங்க? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு T20ல தான் அவங்க பெஸ்ட் சான்ஸ். 50 ஓவர் அண்ட் கல்ஃப் ரொம்ப ஜாஸ்தி, அந்த கேப் ரொம்ப ஜாஸ்தி. சோ T20 நீங்க ஜெயிக்கலன்னா ODI நீங்க எப்படி மோட்டிவேட் பண்ணிட்டு வர போறீங்க? பெரிய இது ஸ்ரீலங்காக்கு அது பண்ணிதான் ஆகணும், அவங்க வேற வழியே இல்ல. ஆமா, அதுவும் ஹோம் கண்டிஷன்ஸ். ஹோம்லயே நீங்க இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணலன்னா வேற எங்க தான் பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஹார்ட் கோஸ் அவுட் டு ஸ்ரீலங்கா. Very likely team. Hopefully they will come back with the fight. நான் இன்னொரு விஷயம் என்ன சொல்றேன்னா, ஜெயசூர்யா கோச்சுங்க எவ்வளவு வாட்டி இந்தியாவை வச்சு செஞ்சிருக்காரு பிட்வீன் 96 and 2001. சோ ஜெயசூர்யா யோசிச்சிருப்பாரு, நானே இந்த 4 ரன் அடிச்சு வந்திருப்பேன், நீங்க அடிக்க முடியல அவங்களால யோசிச்சிருப்பாரு. இனிமே அவர் வந்து இந்த கோச்சிங் இந்த வயசுல கூட அடிச்சுட்டு வந்திருப்பாரு எனக்கு தெரிஞ்சு. அதான் சொல்றேன், அவர் வந்து கூட அடிச்சுட்டு வந்திருப்பாரு. கோச்சிங் அசைன்மெண்ட் சும்மா ஒரு சீரீஸ் கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி வந்திருக்காரு. இனிமே ஒரு கும்பிடு போட்டு ஓடி போடுவாருன்னு நினைக்கிறேன் ஜெயசூர்யா. எப்பா வேணாம்ப்பா எனக்கு வேணான்னு ஓடுவாருன்னு நினைக்கிறேன். இவங்க நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். ஹோப்ஃபுல்லி திஸ் சீரீஸ் ஸ்ரீலங்கா ஷுட் டெஸ்ட் இந்தியா.
பண்ணா நல்லா இருக்கும். தேங்க்யூ பிரேத்தம் ஃபார் கமிங் ஆன். தேங்க்யூ கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம பெல் ஐகான் அமுத்தம் வந்துடாதீங்க. நாங்க என்ன வீடியோ போட்டாலும் இம்மீடியட்டா உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்யூ கைஸ், see you soon, bye. தேங்க்யூ.